வணக்கம் ஸ்டார், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கோப்புரம் வாங்கியிருப்போம். நானும் கோப்புரம் வாங்கினேன். ஸோ எல்லாம் கோப்புரம் வாங்கிட்டு ஃபேஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன மேஜர் ப்ராப்ளம், இது மைனர் கிடையாது, நமக்கெல்லாம் மேஜர் ப்ராப்ளம். ஸோ அந்த மேஜர் ப்ராப்ளம்லாம் என்னென்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, எந்த செட்டிங்ஸ் போய் மாற்றி வைக்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. லவ் யூ ஆல். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால நம்ம வந்து 1K வந்து ரீச் ஆகிட்டோம். பெரிய 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 தேங்க்யூ. ஆனால் நான் வந்து கண்டினியூ வந்து வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக வந்து நம்மளால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1K வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பார்த்துட்ருக்கேன். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் 7, 8, 9 அந்த டயத்தில் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் அந்த டயத்தில் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட் வந்து நமக்கு வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதனால தான் ஸோ அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு விட்டு நீங்கள் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். என்னால் முடிஞ்சாலும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ள வந்துடலாம். நம்ம அந்த வீடியோ வந்து தனியாக பேசிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள வந்துடலாம். இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் கோப்புரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ராவல், அப்புறம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு, அப்புறம் சின்ன சின்ன அந்த ஷார்ட் இதில் எடுக்கிறவங்க வந்துட்டு எல்லாருமே கோப்புரம் யூஸ் பண்ணுவோம். 9, 10, 11, 12, 13 வந்துருச்சு. நம்ம இன்னும் 8ல் தான் இருக்கும். நமக்கு வந்து 18 பெரிய விஷயம் தான். ஸோ இந்த அப்படி என்னடா பிரச்சனை வரும் கோப்புரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்க. அந்த கோப்புரம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பக் ஆகுறது, அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு கலர் கலராக வந்து ஆஃப் ஆகுறது, அப்புறம் ஸ்க்ரீனில் வந்து ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி கோடு கூட வர்றது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் வந்துட்டு அங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கான செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஒரே நிமிஷம். நம்ம நேரத்துக்கு இந்த பேட்டரி ஆன் ஆகலை. ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு பழைய பேட்டரி வச்சு தான் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பழைய பேட்டரி எடுத்தோம். நம்ம வந்துட்டு பழைய பேட்டரி போட்டால் ஆன் ஆக மாட்டேது. சரி இருங்க, நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டிடுறேன். ஸோ அந்தமாரி பிரச்சனைலாம் வரும்ல. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம இங்கே கீழே போட்டோம், ஸோ டிஸ்பிளே ப்ராப்ளம், அதனால் நம்ம வந்து டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு டப்புன்னு ஒரு புது பேட்டரி வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா, அதை உங்களுக்கு நான் காட்டலான்னு பார்த்தேன். நம்ம டயத்துக்கு வந்துட்டு அது ஆன் ஆக மாட்டேது. ஸோ புது பேட்டரி போட்டால் மட்டும் ஆன் ஆகுதுங்க. அந்தமாரி பிரச்சனை வரும்ல, அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு புது பேட்டரி வாங்கி போட்டிங்கன்னா, புது பேட்டரி வாங்கி போடணுங்க. புது பேட்டரி வாங்கி போட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கோப்புரம் வாங்கின வீடியோவில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு டிஸ்பிளே வந்து பிங்க் கலர் ஆகிட்டு அப்படியே பக் ஆகி நின்றுருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி இஷ்யூஸ்னால தான். எனக்குமே அது வந்து சரியாக தெரில, பேட்டரி இஷ்யூனால தெரில. அப்புறம் வந்துட்டு கோப்புரம் வாங்கணும்ல, அவங்ககிட்ட வந்துட்டு கேட்டேன், இந்தமாரி வந்து பேட்டரி இஷ்யூவாக தான் அப்புறம் இருக்கும், நீங்கள் வந்து பேட்டரி மாற்றி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்புறம் பேட்டரி மாற்றி பார்த்தோமா, அங்கேயே செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. திருப்பி வந்து இந்த பழைய பேட்டரி, இது வந்து கோப்புரம் கூட வந்தது, இது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. ஸோ இந்த பேட்டரி போட்டால் தான் அந்தமாரி ஆகுது. ஆனால் புது பேட்டரி போட்டோம்னா அது வாட்டுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. பழைய பேட்டரி போட்டு பேட்டரி ஏதாச்சும் வீக்காக இருந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் வந்து அந்தமாரி இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரியாமல் போய் கடையில் கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணி பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு பேட்டரி தாங்க இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்னு சொல்லி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாமல் பேட்டரியை மட்டும் மாற்றிட்டு டிஸ்பிளேக்கு சேர்த்து பில் போடுவாங்க. ஸோ அந்தமாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. எல்லா பேர்த்தையும் வந்து தப்பாக சொல்ல. ஸோ ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. லவ் யூ ஆல். ஸோ போன ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், போன ஷார்ட்ஸில் வேணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தமாரி பக்காக பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பழைய பேட்டரி போட்டுங்க. நம்ம வந்து பழைய பேட்டரி போட்டோம்னா அந்த பழைய பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு அந்த வீடியோக்காக நம்ம ஆன் பண்ணோம்னா அது வந்து ஒரு மாதிரி கோடு கூட வந்து கலர் கலராக வந்து, அதனால தான் அந்த கேமரா வீடியோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. வீடியோ ஆன் பண்ணும்போது நல்லாயிருக்கும், போக பார்த்தீங்கன்னா அப்புறம் பக்காகி அதுமாரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தமாரி பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு டப்புன்னு கடைக்கு போங்க, ஒரு புது பேட்டரியை வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஃபுல்லாகிடும். அந்த குழப்பமே இல்லாமல் ஃபுல்லாகிடும். ஸோ நானும் வந்துட்டு டிஸ்பிளே தான் போச்சுன்னு நினச்சிட்டு அப்புறம் நானும் மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் பிரச்சனையாச்சு. ஸோ லவ் யூக்கோ, நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. லவ் யூ ஆல். இந்தமாரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கான சஜஷன் நான் வந்து கன்ஃபார்ம் இல்லை. நீங்கள் என்னென்னலாம் பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அதோட மோசமான பிரச்சனைகள் நான் சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, அதுலேருந்து எப்படி தப்பிக்குன்னு சொல்லி கோப்புரோக்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணலான் இருந்தோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ
இப்போ இந்த கேமரா இது போட்டு ஆன் ஆகிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது வந்து ஆன் ஆகலை. சரி இருங்க, ஏதாச்சும் திருப்பி ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். இது ஆன் ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கே அந்த டவுட்டு கிளியர் ஆயிடும். பழைய பேட்டரி போட்டு அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, பேட்டரி போட்டு நம்ம வீடியோ ஆன் பண்ண மட்டுமே போவோம், ஒரு மாதிரி கூட வந்து அப்படியே பக்காக இப்படி நின்றுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பேட்டரியில் தாங்க வருது. மோஸ்ட்லி பேட்டரி தான். நீங்கள் நம்பி போய் பேட்டரி மாற்றி போட்டு பாருங்கள். அந்த பேட்டரியை மாற்றி நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஓகே இதுக்காக தான் இவ்வளோவா. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த பேட்டரி ஆன் ஆகலைங்க. சரி ஓகே, இதாங்க பிரச்சனை. ஸோ பழைய பேட்டரி அப்படியே மாற்றி, அது இல்லாமல் அப்புறம் இன்னொன்று செக் பண்ணி பாருங்கள். பேட்டரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சார்ஜ் வேறு மட்டும் குத்தி பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேறு ப்ளக் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறும்போது நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வரும். பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த சார்ஜ் ஆன் பண்ணமே வந்துட்டு வீடியோ ரெக்கார்டு வந்து ஆன் ஆகும், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்துட்டு. அதுக்கப்புறம் பேட்டரி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் எப்போ அந்தமாரி பக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு டிஜிடெக்குன்னு சும்மா இப்போதைக்கு ஒரு பிராண்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் காப்பி தான். 1220 mAh 3.85 வோல்டேஜுங்க. ஃபார் ஹீரோ 8 யூஸ் பண்ணுறதா பேட்டரி. இது வந்துட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் தாங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அதே 40 மினிட்ஸ் தாங்க தாங்குது. நான் வந்து வீடியோ எடுத்து பார்த்தேன், 40 மினிட்ஸ் தான் தாங்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அங்கே வாரண்டியை வந்து கிளைம் பண்ணி நம்ம ஆன்லைனில் போய் எதுக்கு இப்போ ஏமாந்துட்டுன்னு கிடையாது. ஸோ ஆன்லைனில் வாங்குறதுக்காட்டி நான் வந்து நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தாங்க, அதனால தான் போய் நேராகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோப்ரோ வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு நானே அப்படி தான் நினச்சி டிஸ்பிளே தான் போச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஆனால் பட் டிஸ்பிளே வந்துட்டு பிரச்சனை இல்லை, பேட்டரி தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்து அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டோம். அவங்களும் அதான் சொன்னாங்க, பேட்டரி இஷ்யூவாக அப்புறம் இருக்கும், நீங்கள் எதுக்கும் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் ஃபஸ்ட்டு கேட்டு பாருன்னு சொன்னாங்க. அந்த ஷாப்பில் கேட்டு பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க டிஸ்பிளே தாங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ போச்சுரா சாமி அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் திரும்பி நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிவிட்டோம். அவர் வந்து பக்கத்தில் இன்னொரு கடையில் கேட்டாங்க. கேட்கும்போது வந்துட்டு இந்தமாரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு பேட்டரி இஷ்யூனால வரும், நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள், பேட்டரி சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் ப்ளக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்தமாரி பண்ணி பார்த்தேன். பண்ணதுக்கப்புறம் தான் இந்தமாரி தெரிஞ்சு. ஸோ லவ் யூ ஆல். நமக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம இதில் வந்துட்டு ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ எல்லாம் வரும், அப்புறம் பைக் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே வரும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சர்ப்ரைஸ் ரொம்பவே தள்ளி போகுதுங்க. நமக்கு வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்சி இந்த வீக் வந்து கிடச்சிருச்சுங்க. இந்த வீக் சண்டே வந்து மார்னிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு அதை வந்து நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். லவ் யூ ஆல். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஷேர் பண்ணி தட்டி விட்ருங்க. 1K வந்துட்டாங்க. ரொம்ப லவ் யூ. இந்த ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிலாம் நம்மளை வந்துட்டு பாராட்டினாங்க, வீடியோ நல்லா இருக்கு ப்ரோ, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப லவ் யூ. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப கொடுக்குறீங்க. ரொம்ப லவ்விங்க. நிறைய பேர் வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணாலுமே இடையில ஒரு 10 பேர் எனக்கெல்லாம் நிறைய பேர் இப்போது இன்ஸ்டாலெலாம் மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. லவ் யூ ப்ரோ, உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். நானும் உங்களுக்கு முடிஞ்சளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். லவ் யூ கோர். நம்ம சேனலுக்கு யாஸ் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. லவ் யூ. இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.